ஸோ ஆ பட்ஜெட்டட் ப்ரொடக்ஷன் காஸ்ட் ஃபார் த இயர் எண்டிங் வந்து குடுத்துருக்காங்க ஸ்ரீ. ப்ராடக்ட் எக்ஸ் ப்ராடக்ட் ஒய். ப்ரொடக்ஷன் இவ்ளோ, டைரக்ட் மெட்டீரியல் பர் யூனிட், டைரக்ட் பேஜஸ் பர் யூனிட், டோட்டல் ஃபிக்ஸட் ஓவர்ஹெட்ஸ் ஃபார் ஈச் டைப் ஆஃப் ப்ராடக்ட் வேரியபிள் 6,60,000 9,60,000 குடுத்துருக்கான். கம்பெனி வந்து 2 ப்ராடக்ட் ப்ரொடியூஸ் பண்றாங்க ஸ்ரீ. எக்ஸ், ஒய் குடுக்குறாங்க. ஒரு ஃபோர்காஸ்ட் பண்றாங்க. எப்படி தோராயமா ஜான்லேருந்து ஜூலை வரைக்கும் இது எப்படி டிராவல் ஆக போகுது, எவ்வளோ சேல்ஸ் ஆக போகுதுன்ற ஃபோர்காஸ்ட் குடுத்துருக்கான். இப்போ ப்ராடக்ட் எக்ஸ்க்கு இந்த ஃபோர்காஸ்ட் ப்ராடக்ட் இதுல வந்து ஒரு அசம்ப்ஷன் சொல்றான். ஆன்டிசிபேஷன் என்ன பண்றாங்கன்னா, ஒர்க் இன் ப்ராக்ரஸ்னா பெண்டிங் எதுவுமே கிடையாது. ஓகேவா? ஒரே ஒரு முக்கியமான விஷயம் ஸ்ரீ. ஃபினிஷ்ட் யூனிட்ஸ் ஓகே. இப்போ ஈக்குவல் டு ஹாஃப் த சேல்ஸ் ஃபார் த நெக்ஸ்ட் மந்த். இப்ப ஜான்வரியில உங்களுக்கு ஃபினிஷ்ட் யூனிட்ஸ் இருக்கு இல்லையா? அது வந்து அடுத்த வருஷத்தோட சேலோட பாதியா இருக்குமா. அண்ட் வில் பி இன் ஸ்டாக் அட் த எண்ட் ஆஃப் த ஈச் மந்த் இன்க்ளூடிங் டிசம்பர் ஆஃப் தி ப்ரீவியஸ் இயர். நான் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் ஸ்ரீ. உங்களுக்கு ஈஸியா புரியும். இப்ப வந்து லெட்ஸ் டேக் பிப்ரவரி எடுத்துக்கலாம் ஸ்ரீ. ஓகே. பிப்ரவரியில ஆ பிப்ரவரியோட ஓப்பனிங் க்ளோஸ் ஒரு நிமிஷம். ஆமா. பிப்ரவரி பாதி வந்து ப்ரீவியஸ் இயரோட க்ளோசிங் ஸ்டாக். ஓகேவா ஸ்ரீ? இது அதாவது பிப்ரவரியோட சேல்ஸ் வந்து 12,000 ஸ்ரீ. அவங்க இது அதோட பாதி வந்து போன வருஷத்தோட போன மாசத்தோட க்ளோசிங் ஸ்டாக்கா இருக்கும். இப்ப வந்து நம்ம அரிசி வந்து இப்ப அரிசி வியாபாரம் பண்றோம்னு வச்சுக்கோங்க ஸ்ரீ. 10 அ ஒரு ஒரு 10,000 கிலோ அரிசி நான் வியாபாரம் பண்றேன். அப்போ எனக்கு மாச கடைசியில ஒரு 5,000 கிலோ வந்து மிஞ்சி போயிடுத்துன்னா, அடுத்த மாசத்தோட ஸ்டார்ட்டிங்ல நான் வந்து 10,000 கிலோ நான் சேல் பண்றேன்னா, அந்த 10,000 கிலோல போன மாசத்தோட எண்ட் 5,000 கிலோ மிஞ்சி போச்சுல்ல, அதுவும் இன்க்ளூட் ஆகுறதுன்னு சொல்றாங்க. ஆ. அதாவது இப்ப இங்க 12,000 இருக்கு ஸ்ரீ. இங்க 12,000 பிப்ரவரி சேல்ஸ்ன்னா, அப்ப என்னோட பிப்ரவரியோட ஜான்வரியோட க்ளோசிங் ஸ்டாக் வந்து 6,000 இருக்கும். இப்ப மார்ச் வந்து 16,000 சேல்ஸ்ன்னு நான் எஸ்டிமேட் பண்றேன்னா, அப்ப பிப்ரவரியோட க்ளோசிங் ஸ்டாக் வந்து 16 டிவைடட் பை பாதினா 8,000 இருக்கும். இது 20,000ன்னா மார்ச்சோட க்ளோசிங் ஸ்டாக் வந்து 10,000 இருக்கும். அப்படி வரும் ஸ்ரீ. அதுதான் இந்த சென்டென்ஸோட மீனிங். ஓகே இல்ல உங்களுக்கு? ஆ இது ஒண்ணு. அப்புறம் வந்து ஆ இப்ப வந்து நம்ம பிரிப்பேர் பண்ணோம் ஸ்ரீ. 6 மாசத்துக்கு பிரிப்பேர் பண்ணோம். இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஜான் எடுத்துக்கலாம் ஸ்ரீ. 10,000 இது ஈஸி சம் தான் ஸ்ரீ. நீங்க சொல்லுங்க எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு வொர்க் அவுட் பண்ணி குடுக்குறோம்னா, நான் கண்டிப்பா வொர்க் அவுட் பண்ணி குடுக்குறேன். ஃபர்ஸ்ட் சேல்ஸ் ஏன்னா அவங்க புரொடக்ஷன் பட்ஜெட் கேட்ட உடனே இப்ப நீங்க ஏதாவது பட்ஜெட் கேட்கறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். வாட் ஐ சஜஸ்ட் ஃபர்ஸ்ட் ரைட் த ஃபார்மேட். சோ அந்த ஃபார்மேட் எழுதினாலே பாதி விஷயம் நம்மளுக்கு வந்து ஓகேப்பா. நம்ம ஃபார்மேட் எழுதிட்டோம். வி ஆர் கோயிங் பை த ஃபார்ம். அப்புறம் உள்ள கொஞ்சம் ஏதாவது ஒரு குட்டி, குட்டி விஷயங்கள் நம்ம இப்போ இந்த ஃபினிஷ்ட் யூனிட்ஸ் ஈக்குவல் டூ ஹால்ஃப் த சேல்ஸ் அந்த மாரி விஷயங்கள்லாம் வரும். ஆனா ஃபார்மேட் எழுதிட்டோம்னா ஒரு 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 டென்ஷன் ஓவர் ஆயிடும். வி கேன் கோ பை தட் அந்த இல்ல இப்போ ரொட்டீன் எடுத்துட்டு வந்தோம்னா அந்த ரொட்டீனே ஃபாலோ பண்ணும்போது ஈஸியா இருக்கும்ல. இட் இஸ் லைக் தட். ஸோ நம்மளுக்கு அதனால காஸ்டிங்லாம் நல்லா நீங்க ஸ்கோர் பண்ணலாம். 75, 80லாம் ஸ்கோர் பண்ணலாம் ஸ்ரீ. ஸோ பார்த்தீங்கன்னா, சேல்ஸ் வந்து இப்போ லெட்ஸ் டேக் 10,000 சேல்ஸ் எவ்வளோ சொல்றாங்க? ஜான்வரில 10,000. இப்போ இ இ இது வந்து நம்ம இந்த சென்டென்ஸோட மீனிங் என்ன? இங்க சேல்ஸ் வந்து 10,000னா, அப்ப டிசம்பரோட க்ளோசிங் ஸ்டாக் என்னவா இருந்திருக்கும்? ரூ. 5,000 கரெக்ட்டா ஸ்ரீ? ஆ டிசம்பரோட ஸ்டாக் ரூ. 5,000 இருந்தா, க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் ப்ரீவியஸ் மந்த் பிகம்ஸ் ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் தி நெக்ஸ்ட் மந்த். அப்போ இந்த ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் இது வந்து 5,000. ஆ அப்போ அடுத்த வருஷத்தோட 12,000ஓட சேல்ஸ் பிப்ரவரியோடது இருந்ததுன்னா, இப்ப ஜான்வரியோட க்ளோசிங் ஸ்டாக் என்னவா இருந்திருக்கணும்? ரூ. 6,000 இருந்திருக்கணும். அப்போ 10,000 பிளஸ் 6,000 16,000 மைனஸ் 5,000 இஸ் 11,000. இதுதான் ஸ்ரீ ஜான்வரிய பொறுத்தவரைக்கும் நான்
புரொடக்ஷன் பண்ண வேண்டிய யூனிட்ஸ், எஸ்டிமேட்டட் யூனிட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஜான்வரிக்கு இந்த அமௌண்ட் நம்ம ரீச் பண்றோம். இந்த யூனிட்ஸ் ரீச் பண்ணோம். புரியுதா ஸ்ரீ? ஸ்ரீ இப்ப நீங்க அந்த பிப்ரவரி ட்ரை பண்ணி பாக்குறீங்களா? இதே லாஜிக்ல. இல்ல ஒரு வாட்டி எக்ஸ்பிளைன் பண்ணட்டுமா? பிப்ரவரி. ஸ்ட்ரெச் புரியுதா? ஓகே. பிப்ரவரிக்கு வேணா நீங்க ஒரு செல்ஃப் டெஸ்ட் வேணா பண்ணி பாருங்க. ஓகேனா வி வில் கோ ஹெடா? நீங்க எக்ஸுக்கு சும்மா பிப்ரவரி மட்டும் பாருங்க போதும். மத்ததெல்லாம் வேண்டாம். ம். 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 இதோ இங்க இருக்கான் ஸ்ரீ. இதோ ரூ. 6,000 இருக்கான் பாருங்க. க்ளோசிங் ஸ்டாக் 6,000, ஓப்பனிங் ஸ்டாக் 5,000. மார்ச்சோட பாதி. ம். ஆ கரெக்ட். சூப்பர். 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 வெரி குட். அப்புறம் இதோட க்ளோசிங் ஸ்டாக் வந்து பிப்ரவரிக்கு ஓப்பனிங் ஸ்டாக்கா வந்துரும். அவ்வளவுதான் ஸ்ரீ. ஓகேல ஸ்ரீ? ஈஸியா இருக்கா? ஸ்ரீ இது ஒரு வாட்டி இது ஒரே ஒரு வாட்டி 7 மார்க்ஸ் ப்ராப்ளம்ல கேட்டிருக்கான் ஸ்ரீ. ஒரே ஒரு வாட்டி. அதனால பாத்துக்கோங்க. ஆமா. எக்ஸாக்ட்லி. இப்ப போட்டுட்டு நீங்க என்ன பண்ணணும்னா, எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க ஸ்ரீ. சோ 6 மாசம் டவுன் த லைன் 1,11,000 யூனிட் எக்ஸுக்கும், இவருக்கு ப்ராடக்ட் வைக்கு 1,27,000 யூனிட்ஸும் நான் பண்ணணும். அப்படின்னு கன்க்ளூஷன் வந்துருது. இங்க நம்மளுக்கு வந்து அவங்க சம்ல வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா, புரொடக்ஷன் பட்ஜெட்ட கரெக்ட்டா பண்ணிடு. அது மட்டும் இல்லாம சம்மரைஸ்டு அந்த புரொடக்ஷன் பட்ஜெட்டுக்கான காஸ்டும் பண்ணுன்றான். அப்ப என்ன அர்த்தம்? 1 யூனிட்டுக்கு ரூ. 12.50 ஸ்ரீ. அப்போ 1,11,000 யூனிட்டுக்கு எவ்வளோ? அது இங்க பண்றோம். ஓகேவா? ஸ்ரீ உங்களுக்கு நான் போட்டு வேணா காமிக்கவா? ஈஸியா இருக்குமா? ஈஸி. ஓகே. ஆக்சுவலா எனக்கு என்ன புரியுதுல்ல உங்களுக்கு? எனக்கு என்ன ஒரு இம்ப்ரஷன்னா, இந்த மாரி 1 குடுத்து அ இவ்ளோக்கு இவ்ளோ நான் இவ்ளோக்கு எவ்வளோன்றது நீங்க டக்குனு நல்லா புரிஞ்சுக்கிறீங்கன்றதுனால நான் ஜஸ்ட் ஓரலா சொல்றேன். இல்ல நான் ரைட்டிங்கா போடணும்னா நான் ஐ வில் டூ இட் ஃபார் யூ. நோ ப்ராப்ளம். இது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டேன். வெரி குட். சூப்பர், சூப்பர். ஓகே. ஆ புரொடக்ஷன் பட்ஜெட் யூனிட்ஸ் கண்டுபிடிச்சிருக்கோம் ஸ்ரீ. இப்ப நம்ம அதுக்கு காஸ்ட் இன்கல்குலேட் பண்றோம். காஸ்ட்க்கு வந்து அவன் எல்லாம் குடுத்துருக்கான் ஸ்ரீ. எல்லா டேட்டாவுமே எப்படின்னா, ஒரு யூனிட்டுக்கு மெட்டீரியலுக்கு ரூ. 12.50 அப்ப அந்த என்டையர் 1,11,000 எவ்வளோ? சோ 1,11,000 இன்டூ 12.5. அப்புறம் அதான் ஸ்ரீ இந்த அமௌண்ட் 13,87,500. ஓகேல ஸ்ரீ? அதே மாதிரி ஸ்ரீ ஒரு நான் சொல்றேன். அதாவது அவன் என்ன சொல்றாங்கன்னா, இப்ப வந்து அதாவது இவ்ளோ ரூபீஸ் வேரியபிள்ன்னு குடுத்துறான் ஸ்ரீ ஃபேக்டரி ஓவர்ஹெட்ஸ. இவ்ளோ யூனிட்ஸ்க்கு இவ்ளோ ரூபீஸ்னா, அப்போ ஒரு யூனிட்டுக்கு எவ்வளோன்னு பார்க்கணும் ஸ்ரீ. இங்க பாருங்க ஸ்ரீ. 2,20,000 யூனிட்ஸ்க்கு 6,60,000னா ஒரு யூனிட்டுக்கு எவ்வளோ? 6,60,000 இன்டூ 1 டிவைடட் பை 2,20,000. சோ ரூ. 3 ஸ்ரீ. புரியுதா ஸ்ரீ? இதோ எல்லாம் சம்பளம் குடுத்துருக்கான் ஸ்ரீ 2,20,000. ம், ம், ம். ஓகே. சோ அதே மாரி ஸ்ரீ 9,60,000 2,40,000 யூனிட்ஸ்க்கு 9,60,000னா ஒரு யூனிட்டுக்கு எவ்வளோ? அந்த ஒரு யூனிட்டுக்கு வருதுல்ல ஸ்ரீ. அந்த ஒரு யூனிட் தட் இன்டூ 1,11,000 3,33,000.
ஓகேவா ஸ்ரீ? ஃபர்ஸ்ட் ப்ரொடக்ஷன் பட்ஜெட். ஓகேவா? ஃபர்ஸ்ட் யூ ஆர் பிரிப்பேரிங் அ ப்ரொடக்ஷன் பட்ஜெட். அப்புறம் யூ ஆர் ஜஸ்ட் கன்வெர்ட்டிங் தோஸ் யூனிட்ஸ் டு ருபீஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் மை காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன். ஃபர்ஸ்ட் யூனிட்ஸ் அடுத்தது ருபீஸ் 2 கேட்டிருக்கான் ஸ்ரீ. 7 மார்க்ஸ் கொஸ்டின்ல கேட்டிருக்கான். ம். ஓப்பனிங் ஸ்டாக்குக்கு ஒரு டேக் அவே இருக்கு ஸ்ரீ. இங்க போடுறேன். கால்குலேஷன் ஆஃப் ஓப்பனிங் ஸ்டாக் இங்க கொஞ்சம் நல்லா பார்த்துக்கணும். அண்ட் ஓப்பனிங் ஸ்டாக் 2மே. ம். ஓகேவா? நெக்ஸ்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா ஸ்ரீ? ஓகேவா? சூப்பர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பயங்கர ஈஸி ஸ்ரீ. அதாவது நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்? புரொடக்ஷன் பட்ஜெட் பார்த்தோம். எவ்வளவு நான் புரொடக்ஷன் பண்ணணும்? யூனிட்ஸ்ல பார்த்தோம். அப்புறம் அந்த யூனிட்ஸ்ல இருக்கிறது காஸ்ட்க்கு எப்படி பண்ணணும்னு பார்த்தோம். அப்புறம் சேல்ஸ் பட்ஜெட் பார்த்தோம். இப்போ என்ன பார்க்க போறோம்னா, we are going to see எவ்வளவு நான் ரா மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்ணணும். அதாவது எனக்கு வந்து எங்க வீட்ல கெஸ்ட் வராங்க 100 சப்பாத்தி பண்ணணும்னா, உத்தேசமா எவ்வளவு ஸ்ரீ ஆகும்? 100 சப்பாத்திக்கு எவ்வளவு நான் கோதுமை மாவு வாங்கணும்? ஒரு 6 கிலோ? 5 கிலோ, 6 கிலோ. ஆ நான் அந்த 100 சப்பாத்தி பண்றதுக்கு 6 கிலோ, 5 கிலோ எனக்கு ரா மெட்டீரியல் மாவு வேணும்னு டிட்டர்மைன் பண்றோம்ல ஸ்ரீ, வீட்ல. அதையே ஒரு ஆர்கனைசேஷன்ல எப்படி டிட்டர்மைன் பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். இப்ப வந்து இங்க பாத்தீங்கன்னா ஸ்ரீ, இப்ப வந்து இந்த எஸ்டிமேட்டட் ஸ்டாக் ஆன் 1 ஜான், எஸ்டிமேட்டட் ஸ்டாக் ஆன் இதுவும் அதே மாதிரி தான் ஸ்ரீ. க்ளோசிங் குடுத்துருக்காங்க, ஓப்பனிங் குடுத்துருக்காங்க. கன்சம்ப்ஷன் நான் எவ்வளவு யூஸ் பண்ண போறேன். எனக்கு என்னோட யூசேஜ் என்னன்றது கன்சம்ப்ஷன். அப்போ செம்ம ஈஸி ஸ்ரீ இதுக்கு. அங்க என்ன பண்ணினோம்? புரொடக்ஷன் பட்ஜெட்ல சேல்ஸ் பிளஸ் க்ளோசிங் ஸ்டாக் மைனஸ் ஓப்பனிங் ஸ்டாக் பண்ணோமா? இங்க பாருங்க அதே மாதிரி தான். பர்ச்சேசஸ்க்கு கன்சம்ப்ஷன் பிளஸ் க்ளோசிங் ஸ்டாக் மைனஸ் ஓப்பனிங் ஸ்டாக். எனக்கு இவ்வளவு இவ்வளவு நான் ம். இது ரா மெட்டீரியல் பர்ச்சேஸ் பட்ஜெட். நீங்க வேணா எழுதிக்காங்களா ஸ்ரீ? இது வந்து ரா மெட்டீரியல் பர்ச்சேஸ் பட்ஜெட். இங்க எழுதுறேன். ரா மெட்டீரியல் பர்ச்சேஸ் பட்ஜெட்டோட முக்கியமான விஷயம் என்னன்னா, நான் எவ்வளவு பர்ச்சேஸ் பண்ணணும்ன்றது எனக்கு எவ்வளவு நிஜமா தேவை, அதுலேருந்து க்ளோசிங் ஸ்டாக் ஆட் பண்ணி ஓப்பனிங் ஸ்டாக் மைனஸ் பண்ணணும். அவ்வளவுதான் ஸ்ரீ. ஸ்ரீ ஃபர்ஸ்ட் இந்த ஃபார்முலாவ ஃபார்மேட் நோட்ல போட்டுக்கோங்க. ஃபார்முலா குட்டி நோட்ல எழுதிக்கோங்க. அப்புறம் சம்ம வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் இப்போ உங்களுக்கு. இதுவரைக்கும் எப்படி ஸ்ரீ ஃபீல் பண்றீங்க? ஈஸியா இருக்கா? சூப்பர். இதெல்லாம் 1 மார்க்ல வரும் ஸ்ரீ. நீங்க நெறைய வந்து இந்த எம்சிக்யூ நல்லா கிராக் அவுட் பண்றதுக்கு நல்லா ஒர்க் பண்ணுங்க. போடு. ம். போடுங்க, போடுங்க நீங்க. கொஞ்சம் லீவ் போட்டு எப்படியாவது பாருங்க. நீங்க ஈஸியா பண்ணிடுவீங்க ஸ்ரீ. ஜூன் பேப்பர் ஈஸியா இருக்கும் ஸ்ரீ. அதான் சொல்றாங்க. சிலபஸ் மாறடுதுல்ல. ஜூன் அண்ட் டிசம்பர் பேப்பர் ஈஸியா இருக்கும். இதுதான் ஃபோர்ஸ்பி பண்றாங்க. எனக்கு ஃபைனல் கூட சார் அதான் சொல்றாரு. எப்படியாவது முடிச்சிருக்கேன். ஜூன் பேப்பர் ஈஸியா இருக்கும். ஏன்னா சிலபஸ் மாத்தும்போது நெறைய பேர கிளியர் பண்ணணும்ன்ற இன்டென்ஷன்ல தான் இருப்பாங்களாம் இன்ஸ்டிடியூட். சோ அதனால மெட்டீரியலைஸ் பண்ணிக்கோங்க. பத்மா கிட்டயும் அதான் சொல்லியிருக்கேன். எப்படியாவது லீவு போட்டு படிச்சிருங்க பத்மா. கிளியர் பண்ணிட்டீங்கன்னா ஈஸி ஆயிடும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். சோ இந்த சம் வந்து அந்த கான்டெக்ஸ்ட்ல பாத்தீங்கன்னா ஸ்ரீ, சம் போலாமா ஸ்ரீ? ஓகே ரைட். இப்ப பாருங்க எனக்கு கன்சம்ப்ஷன் வந்து அவங்க எவ்வளவு குடுத்துருக்காங்க? 1,20,000 குடுத்துருக்காங்க. ஓகே. 1,20,000. என்னோட க்ளோசிங் ஸ்டாக் எவ்வளோ? 20,000. சரியா? ஓப்பனிங் ஸ்டாக் எவ்வளவு குடுத்துருக்காங்க? 16,000. So consumption add closing less will give you this plus this minus this. 1,24,000. அவ்வளவுதான் ஸ்ரீ. ஜுட்ல. இப்போ இது யூனிட்ஸ் பண்றோமா?
அவன் என்ன கேட்கிறான் பாருங்களேன். இன் டெர்ம்ஸ் ஆஃப் ரூப்பீஸ் ஒரு யூனிட்டுக்கு 25 பைசானா 1,24,000 யூனிட்டுக்கு எவ்வளோ? 1,01,000 குடுத்து நெறைய கேட்டா மல்டிப்ளை, நெறைய குடுத்து 1 கேட்டா டிவிஷன். ஸோ 1,25,000 இன்டூ 0.25. அப்பன்னா எனக்கு ஏ ப்ராடக்ட்டுக்கு நான் ரா மெட்டீரியல் வாங்குற காஸ்ட் வந்து 31,000. எனக்கு தேவையான ரா மெட்டீரியல் நான் சப்ளையர் கிட்ட இருந்து வாங்க வேண்டியது 1,24,000 யூனிட்ஸ். ஆனா இந்த பட்ஜெட்ல மட்டும் ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோங்க ஸ்ரீ. ரா மெட்டீரியல் என்ன, அவுட்புட் என்ன, அதே மாரி யூனிட்ஸா குடுத்துருக்கானா, ருப்பீஸா குடுத்துருக்கானா? ஏன்னா சம்டைம்ஸ் நம்ம ஒரு அர்ஜென்சில அ அது வந்து கொஞ்சம் கன்ஃப்யூஸ் ஆயிடும். அதனால. ஆ ஆமா. நெறைய மாரி அந்த மாரியே இருக்கு. ஸோ அந்த தப்பு வரதுக்கு அது மட்டும் நீங்க பார்த்துக்கோங்க. மேல மெட்டீரியல்ஸ் இன் யூனிட்ஸ். ஆ. ஆமா. பிராக்டிஸ் தான் ஸ்ரீ. ஐயோ! போதும் ஸ்ரீ. புக் சம் போடுங்க ஸ்ரீ. புக் சம் போட்டாலே கிளியர் பண்ணிடலாம். நீங்க வேற மெட்டீரியல்லாம் ரெஃபரே பண்ணாதீங்க. சிம்பிளா வச்சுக்கோங்க. மேக் இட் வெரி சிம்பிள். புக் சம், புக் சம், புக் சம். அப்புறம் நான் மேல வந்து ரிவிஷன் எதுலன்னா மாடல் கொஸ்டின் பேப்பர்ஸ். ஓகேவா? அது பார்ப்போம். அப்புறம் சஜஸ்டட். ஸ்ரீ நீங்க வந்து டெஸ்ட் எழுத டைம் இல்லன்னா, ஓகேங்களா? நீங்க என்ன பண்ணுங்கன்னா, ஸ்லோவா ஆனா அல்ல நீங்க இப்ப எனக்கு என்கிட்ட டெஸ்ட் எழுதி அனுப்பிச்சு கூட வேணாம் ஸ்ரீ. நீங்களே வந்து வேணா சும்மா ரேண்டமா பாருங்க. எம்சிக்யூஸ்க்கு வந்து ஒரு ஒரு 100 எம்சிக்யூஸ் ரேண்டமா கொஸ்டின் பார்த்து நீங்க அப்படி கூட பண்ணுங்க. கேப் போற டைம்லயும். சும்மா செல்ஃப் டெஸ்டிங் பண்ணிக்கோங்க. ஏன்னா, ஃபைனலா கொஞ்சம் உங்களுக்கு அப்படியே நெருக்குற மாரி ஆயிடும். அதுக்காக சொல்றேன். ஓகேவா ஸ்ரீ? ஏ இப்ப போடுறோம்ல ஸ்ரீ, அதே மாரி பி, சி, டிஇ அதே மாரி தான். ஓகேவா? இது நீங்க ஈஸியா போட்டுறலாம் ஸ்ரீ. அடுத்தது கம்மிங் டூ த நெக்ஸ்ட் ப்ராப்ளம். எங்கேயாவது அப்படியே நான் இதோட தான் கோ த்ரூ பண்றேன். டிராவல் ஆறேன். ம். ஸ்ரீ இல்லஸ்ட்ரேஷன் 30 பாருங்க ஸ்ரீ. இது எப்படின்னா, எல்லாம் கலந்த கலவை மாரி ஸ்ரீ. இதுல வந்து ரா மெட்டீரியல் நீங்க பர்ச்சேஸ் பண்றதும் கால்குலேட் பண்ணணும். புரொடக்ஷனும் கால்குலேட் பண்ணணும். ஆ எல்லாமே வருது. The following data on production materials required for products A. So production required for products A னாலே என்ன அர்த்தம்னா, X, Yன்றது அவுட்புட். ஓகேங்களா? மெட்டீரியல் அப்படின்னு குடுக்கறது இன்புட். புரொடக்ஷன் வந்து 2000 அவுட்புட் வேணுமா? ஆனா அதுக்கு மெட்டீரியல் ஆ 3 மெட்டீரியல் ப்ராடக்ட் எக்ஸ்க்கு திஸ் இஸ் லைக் தி ஸ்ரீ கேசரிக்கு நம்மளுக்கு வந்து ஆம், ரவையும் வேணும், சர்க்கரையும் வேணும்ல. ஸோ ரவையும் சர்க்கரையும் கலந்தா தானே கேசரி. அந்த மாரி தான். ஏ ரா மெட்டீரியலும் வேணும், பி ரா மெட்டீரியல் கலந்தா தான் இந்த 2000 யூனிட் பண்ண முடியும். அந்த மாரி வருது ஸ்ரீ இது. ஓகே. ஸோ இப்ப நீங்க இந்த சம்ல இன்புட்டும் பார்க்குறீங்க, அவுட்புட்டும் பார்க்குறீங்க. இதனால நம்ம வந்து we were just getting over either on the input end, raw material purchase or the output end for the production budget. Now this sum consists of both your input and output composition. We have to be little careful. இப்ப பாருங்க ஸ்ரீ, முதல்ல எனக்கு எவ்வளோ வேணும்? எனக்கு ரவையும், சர்க்கரையும் எவ்வளோ வேணும்? அது தெரிஞ்சா தானே நான் வந்து அவுட்புட் எவ்வளோ குவான்டிட்டி வேணும்? ரவை 10 குவான்டிட்டி வேணுமா? இது இவ்வளோ வேணுமான்னு நம்ம இப்ப கண்டுபிடிக்க போறோம். அவங்க என்ன கூட குடுத்துருக்காங்க பாருங்க ஸ்ரீ. பிகினிங்ல வந்து 2000 இருக்கும். ரவை வந்து 2000 இருக்கு. சர்க்கரை வந்து 6000 இருக்கு. சும்மா ஜஸ்ட் அன் எக்ஸாம்பிள். நான் தோராயமா ரவை வந்து 3000 கிலோ இருக்கும் மிச்சம். சர்க்கரை வந்து 6000 கிலோ இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஆனா கடையில 1 கிலோ ரவை ரூ. 2 சும்மா சொல்றேன். 1 யூனிட் வந்து எனக்கு வந்து ரூ. 2 அப்படின்னு சொல்றாங்க. அதே மாரி 1.2 இது எல்லாமே ரா மெட்டீரியல் ரிலேட்டடான விலை. ஓகேவா? ஸோ, இப்ப நம்மளுக்கு மேஜரா ரா மெட்டீரியலோட விஷயங்கள் நெறைய குடுத்துட்டு, ஓகே 2000 யூனிட் எக்ஸும் 3000 அ யூனிட் ஆஃப் ஒய் அவுட்கமும் வேணும்னு சொல்லிட்டு இந்த சம்ம எடுத்துட்டு வரான். என்ன கேட்குறான்னா, எனக்கு எவ்வளோ வேணும்? எக்ஸ் அண்ட் ஒய்க்கு எனக்கு எவ்வளோ வேணும்? ரவை, சர்க்கரை எவ்வளோ வேணும்னு பார்க்கணும். இங்க பாருங்க. ஃபர்ஸ்ட்டு 2000 யூனிட் எனக்கு வேணும். ஏக்கு இல்லையா? அப்போ 2000 யூனிட் ஏக்கு வேணும் அப்டின்னா, புரொடக்ஷனுக்கு எனக்கு எவ்வளோ யூனிட் ஏயோடது வேணும்? 3. அப் ஆ கரெக்ட். ஒரு கரெக்ட் கரெக்ட்மா. அப்போ ஒரு ப்ராடக்ட் எக்ஸ்க்கு ரூ. 3 ஆகுறதுன்னா, 2000 ப்ராடக்ட் எக்ஸ்க்கு எனக்கு வந்து மெட்டீரியல் ஏ எவ்வளோ தேவைப்படும்?
2000 இன்டு 3 6000. கரெக்ட்டா ஸ்ரீ? ஆ. நீங்க அந்த ரவ சர்க்கரையோட கனெக்ட் பண்ணுங்க ஸ்ரீ. இப்ப எனக்கு வந்து ஆம், அதே இது எனக்கு 2000 மெட்டீரியல் பி வரலாம். சர்க்கரை வந்து எனக்கு வந்து ஒரு ஒரு ஆம், 1 கிலோ ஆஃப் நான் வந்து கேசரி பண்றேன்னா, எனக்கு 4 கிலோ சர்க்கரை தேவைப்படுறது. ஓகேவா? எனக்கு 2000 கிலோ ஆஃப் சாரி நாட் 2000 கிலோ. ஆம், ஆமா. 2000 கிலோ ஆஃப் கேசரி வேணும்னா, அப்ப எனக்கு எவ்ளோ சர்க்கரை தேவைப்படுறது? 2000 இன்டு 4 8000. புரியுதா ஸ்ரீ? இது இன்புட் ஸ்ரீ. இது அவுட்புட். 3, 4ன்றது இன்புட். 2000, 2000ன்றது அவுட்புட். ஆ. ம். ம். சூப்பர் ஸ்ரீ. சோ நீங்க ஏதாவது உங்களுக்கு புடிச்ச டிஷ் புடிச்ச டிஷ்ஷ வச்சு கொஞ்சம் கனெக்ட் பண்ணிக்கோங்க ஸ்ரீ. கொஞ்சம் பெட்டரா இருக்கும். இல்லன்னா கொஞ்சம் லிட்டில் கன்ஃப்யூசிங்கா இருக்கும். இப்ப அடுத்தது இது இவ்ளோ தேவைப்படுறதுன்னு வந்துருச்சு ஸ்ரீ. அப்பன்னா எனக்கு வந்து மெட்டீரியல் ஏ 6000 வேணும். மெட்டீரியல் பி 8000 இருந்தா தான் எக்ஸ் என்னால பெர்ஃபெக்ட்டா பண்ண முடியும். அதே மாரி மெட்டீரியல் ஏல வந்து 3000மும், மெட்டீரியல் பில 90,000னா ஒய் பெர்ஃபெக்ட்டா பண்ண முடியும். இந்த கன்க்ளூஷன் நம்ம எடுத்துன்னு வந்தாச்சு. அடுத்தது என்ன கேட்கிறான்னா, ஓகே நீ யூனிட்ஸ்லாம் எடுத்துட்டு வந்துட்டீங்கப்பா. ஆ இத காஸ்ட்டா நீ எப்படி கன்வெர்ட் பண்ற? அப்போ எனக்கு வந்து மெட்டீரியல் ஏ எவ்வளவு தேவைப்படுறது? 9000. எப்படி? 6000 + 3000 9000 இல்லையா? டோட்டல் நம்பர் ஆஃப் மெட்டீரியல். இது 19,500 + 8,000 27,500. இது டோட்டலா தேவைப்படுறது. இப்ப அத அப்படியே காஸ்ட்டா கன்வெர்ட் பண்றோம் ஸ்ரீ. ஒரு யூனிட்டுக்கு வந்து ரூ. 2 சொல்றான் ஸ்ரீ. இப்போ ஒரு யூனிட்டுக்கு ரூ. 2னா 9000 யூனிட்ஸ் ஆஃப் 2 இதுவும் சேர்த்து எனக்கு எவ்வளவு வரும்? 18,000 ஆகுறது என்னோட காஸ்ட் ஆஃப் ரா மெட்டீரியலே. புரியுதா ஸ்ரீ? ரவையும், சர்க்கரையும் சேர்ந்து 18,000 18,000 ஆகுது. பாருங்க. அதாவது இது ரூ. 2 என்னன்னு சொல்றேன் ஸ்ரீ. ரூ. 2 என்னன்னு சொல்றான். ரவை, சர்க்கரை 2த்துக்கும் சேர்த்து 1 கிலோ ரவை ரூ. 2 போடுறாங்க. தட் இஸ் 6,000 + 3,000 9,000 மா. 8,000 + 90,500 27,500. மெட்டீரியல் பி. கரெக்ட், கரெக்ட், கரெக்ட். ஓகேவா? சூப்பர். புரியுதா ஸ்ரீ? திருப்பி சொல்லட்டுமா? கொஞ்சம் புரியும். இல்ல புரியும். ஆனா கொஞ்சம் புரியாத மாரி இருக்கும். ஆனா நீங்க போட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரிஞ்சிரும் ஸ்ரீ. ம். ஆனா இப்ப இவன் என்ன சொல்றான்னா, எனக்கு வந்து சர்க்கரையோட விலை வந்து ரூ. 2. ரவையோட விலை ரூ. 1.20 சொல்றான். அப்ப 1 கிலோ சர்க்கரையோட விலை வந்து ரூ. 2னா, அப்ப 9,000 எவ்ளோ? 18,000. அதே மாரி 1 கிலோ ரவையோட விலை ரூ. 1.20னா, 27,500 இதுக்கு எவ்ளோ? சோ திஸ் இன்டு திஸ் 33,000. அப்பனா எனக்கு என்ன ஸ்ரீ, நான் கிட்டத்தட்ட ஒரு பேக் எடுத்துன்னு நான் மார்க்கெட் போனோம்னா, நான் ரவை வந்து ரூ. 18,000 ருபீஸ் ஆகும். எனக்கு சர்க்கரை ரூ. 33,000 ஆகும். எவ்வளவு யூனிட்ஸ் ஆஃப் இது பண்றதுக்கு? இந்த 2 ப்ராடக்ட்டையும் பண்றதுக்கு. 2000 அண்ட் 3000 யூனிட்ஸ் பண்றதுக்கு, எனக்கு காஸ்ட் ஆஃப் மெட்டீரியல் எவ்வளவு ஆகுறது? 18,000 ஆஃப் மெட்டீரியல் ஏ அண்ட் 33,000 ஆஃப் மெட்டீரியல் பி. ஓகேவா ஸ்ரீ? இது வரைக்கும் ஓகேவா? ம். அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நம்மளோட நார்மல் ஃபார்மேட் ஸ்ரீ. ஆ இது வந்து நான் 9000 எனக்கு வந்து மெட்டீரியல் யூனிட்ஸ் இருக்கு. இன்வென்டரி வந்து க்ளோசிங் இன்வென்டரி ஆட் பண்ணுவேன். எவ்வளவு குடுத்துருக்கான்? 3000 குடுத்துருக்கான் க்ளோசிங். அது ஆட் மைனஸ் 2000 அண்ட் 6000 அவ்வளவுதான். அப்போ எனக்கு இவ்ளோ 10,000
யூனிட்ஸ் ஆஃப் மெட்டீரியல் ஏவும் 27,500 யூனிட்ஸ் ஆஃப் மெட்டீரியல் பியும் நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்றோம். கிளியரா ஸ்ரீ? அவ்வளவுதான் ஸ்ரீ, முடிஞ்சுச்சு. கால்குலேஷன் காஸ்ட் இது அப்படியே காஸ்டா கன்வெர்ட் பண்றாங்க. ஒரு யூனிட்டுக்கு 2 ரூபாய் மொத்தமா. ஓகேவா? இப்ப மொத்தம் இதுக்கு 10,000க்கு எவ்வளோ? ஆக்சுவலா இந்த கால்குலேஷன் பண்றதோட அவுட்கம் என்ன தெரியுமா ஸ்ரீ? இப்ப என்கிட்ட ஆல்ரெடி ரவை வீட்லயே இருந்ததுன்னா கரெக்ட்டா? ஃப்ரெஷ்ஷா இப்போ இந்த ஓப்பனிங்கும் குடுக்கல, டிசைர்ட் இன்வென்டரி குடுக்கல அப்டின்னா, உங்களுக்கு சம் இதோட முடிஞ்சிருச்சு ஸ்ரீ. 18,000 33,000 முடிஞ்சிரும். ஆனா, எனக்கு வந்து ஓப்பனிங் இன்வென்டரி இருக்கே. நான் ஏற்கனவே வீட்ல ஒரு பெரிய பெரிய ட்ரம் நெறைய நான் ரவைய போட்டு வச்சிருக்கேன். ட்ரம் நெறைய வந்து நான் சர்க்கரைய போட்டு வச்சிருக்கேன் அப்டின்னா, அப்பதான் உங்களுக்கு இந்த கால்குலேஷன் வரும். பண்ணும்போது திருப்பி 1 யூனிட்டுக்கு ரூ. 2 10,000 யூனிட்டுக்கு எவ்வளோ? 1 யூனிட்டுக்கு வந்து ரூ. 1.20 அப்ப 27,500க்கு எவ்வளோ வரும்? அப்ப இதுதான் உங்களோட ஃபைனல் நம்பர். ஓகேவா ஸ்ரீ? போடுங்க, போடுங்க. ம். நான் என்ன பண்ணுவேன்னா, சில ஸ்டூடண்ட்ஸ் இப்ப உங்களுக்கு பத்மாக்கும் கேசரி தான் ஆக்சுவலா சொன்னேன். அப்புறம் சொன்னேன், "பத்மா கேசரி சாப்பிடுறோம் போல இருக்கு பத்மான்னு." அ சில ஸ்டூடண்ட்ஸ் வந்து கேட்பேன், பிரியாணி அவங்கலாம் சொல்லுவாங்க, "மேம் எனக்கு வந்து பாஸ்தா ரொம்ப பிடிக்கும். எனக்கு பிரியாணி ரொம்ப பிடிக்கும்னா, அத வச்சு இன்கிரீடியன்ட்ஸ் சொல்லுவேன். அரிசி, அப்புறம் வந்து அந்த கத வச்சு சொல்லுவேன். சில பேர் பாஸ்தாவே பிரிப்பரேஷன் அவங்களே சொல்லுவாங்க ஸ்டூடண்ட்ஸே. மேம் பாஸ்தா நான் அத வச்சு சொல்லுங்கன்னா, அத வச்சு நான் சொல்லி தருவேன். அப்ப பாஸ்தா இவ்வளோ போடுவடா. அப்ப வந்து அதுக்கு ஒரு ரா மெட்டீரியல் தான் இருக்கு. அப்ப நீ வந்து பாஸ்தாவையும், வீட் பாஸ்தாவையும் ஆ இன்னொன்னு மைதா பாஸ்தாவையும் சேர்த்து மிக்ஸ் பண்றேன்னு வச்சுக்கோயேன். இல்ல நான் அந்த ரோல் ஓவர் பாஸ்தாவே டிஃபரெண்ட் பண்றேன்னா, அப்ப நீ அத வந்து 2 விதமான ப்ராடக்ட்டா அந்த மாரி அஸ்யூம் பண்ணி, இல்ல சில பேர் வந்து சப்பாத்தி அண்ட் பூரி அந்த காம்பினேஷன் சொல்லி தாங்க மேம்ன்னுவாங்க. அப்படி சொல்லி தருவேன். சில பேர் பேக்கரி ஐட்டம் ரொம்ப பிடிக்கும். பட்டர் ஸ்காட்ச் கேக்கு, ரெயின்போ கேக் அப்படி வச்சு சொல்லி தாங்க மேம். கிரீம்லாம் வச்சு சொல்லி தாங்கன்னுவாங்க. அவங்க பார்த்தா நான் சொன்னேன், "எல்லாம் சொல்லி தரேன். கரெக்ட்டா பாஸ் பண்ணிடணும்" அப்படின்னு. ஆனா அவங்களுக்கு அந்த மாரி சொல்லி தந்தா ரொம்ப பிடிக்கும் ஸ்ரீ. அவங்களுக்கு புடிச்ச விஷயத்த வச்சு. ரிலேட் பண்ணிக்கலாம். அவங்களும் வந்து மேம் ஸ்ரீ அப்புறம் உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன் ஸ்ரீ. ஓகே. இப்ப பாருங்க ஸ்ரீ, அடுத்த எக்ஸாம்பிள் வந்து ஸ்ரீ இங்க பாருங்களேன். இதுதானே அடுத்தது நம்ம பார்க்க வேண்டியது. 31 லாங் லாங் பீச் டூல்ஸ் கார்ப்பரேஷன் வந்து has the following direct labor requirement for the production of a mission tool set. டைரக்ட் லேபர் வந்து ப்ராசஸ் சொல்றோம். மிஷினிங் ப்ராசஸ், அசெம்பிளி ப்ராசஸ்ன்னு சொல்றோம். ரெக்வயர்ட் டைம் ஹவர்ஸ் சொல்லியிருக்காங்க. அதாவது ஆ ஹவர்லி ரேட்டும் குடுத்துருக்காங்க. 1 ஹவருக்கு ரூ. 10 ஆகுமா? மிஷினிங்க்கு வந்து 6 ஹவர் ஆகுது. அசெம்பிளிக்கு 10 ஹவர் ஆகுது. ஃபோர்காஸ்டட் சேல்ஸ் எவ்வளோ தெரியுமா ஸ்ரீ பண்றாங்க? ஜூலை, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் 6,000 யூனிட் தோராயமா இந்த 4 யூனிட் சொல்றாங்க. ஜூனோட பிகினிங் இன்வென்டரி வந்து 1,500 க்ளோசிங் இன்வென்டரி வந்து 1/2 ஆஃப் தி ஃபோர்காஸ்டட் சேல்ஸ் ஃபார் த ஃபாலோயிங் மந்த். ஸ்ரீ அந்த சம் மாரி. கரெக்ட். எக்ஸாக்ட்லி ஸ்ரீ. சூப்பர். ஸ்ரீ இப்ப நீங்க புரொடக்ஷன் பட்ஜெட் சும்மா ட்ரையல் ரன் குடுக்குறீங்களா? இந்த வெறுமனே புரொடக்ஷன் சும்மா கால்குலேட்டர்ல போட்டு ட்ரை பண்ண முடியுமா உங்களுக்கு? எல்லாமே குடுத்துட்டாங்க ஸ்ரீ. சேல்ஸ் குடுத்துட்டாங்க, குளோசிங் குடுத்துட்டாங்க, ஓப்பனிங் குடுத்துட்டாங்க. அந்த கண்டிஷன் குடுத்துருக்காங்க. ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்களேன். நீங்க கிராக் அவுட் பண்ணிடுவீங்க. ம், ம், ம். கரெக்ட். சூப்பர். வெரி குட் ஸ்ரீ. வெரி குட். குட். சூப்பர் ஸ்ரீ. காட் இட். சூப்பர் ஸ்ரீ.
என்னம்மா? கரெக்ட்டா சொன்னீங்க. கரெக்ட்டா வருமே ஸ்ரீ. கரெக்ட்டா தான் நீங்க போட்டிருக்கீங்க. பாருங்க. 2500 நீங்க ஆட் பண்ணிட்டீங்கல்ல 6000 ஓட. நிதானமா பாருங்க. ம். ம். இல்ல க்ளோசிங் பேலன்ஸ் 2500 ஸ்ரீ. 5000 பாதி 2500. ம். ஓகேவா ஸ்ரீ? சூப்பர்மா. வெரி குட். அவ்வளவுதான் ஸ்ரீ. ஆகஸ்ட்டுக்கும் அதே மாரி தான் ஸ்ரீ. சோ ஸ்ரீ இப்ப வந்து அதேதான். இப்போ எவ்வளோன்னா, எனக்கு ஜூன பொறுத்தவரைக்கும் நான் 7000 யூனிட் ப்ரொடியூஸ் பண்ணணும். இல்லையா? அதுதான் என்னோட பட்ஜெட்டட் புரொடக்ஷன். ஆனா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, 1 யூனிட்டுக்கு 6 மணி நேரம் ஆகுறதாம் ஸ்ரீ. மிஷனிங்கு. அதே மாரி ஒரு யூனிட்டுக்கு 10 மணி நேரம் ஆகுறதாம். நீங்க பாருங்க, அப்போ ஒரு யூனிட்டுக்கு 6 மணி நேரம் ஆகுறதுன்னா, அப்போ 7000 யூனிட்டுக்கு எவ்வளோ மணி நேரம் ஆகும்? ஒண்ணுக்கு ஒருத்தர் நெறைய கேட்டா மல்டிப்ளிகேஷன். ஸோ 7000 இன்டூ 6. இங்க போட்டு காமிக்கிறேன் ஸ்ரீ. ஒரு நிமிஷம். இங்க போடுறேன் ஸ்ரீ. ஸோ, ஆ இது வந்து இப்ப நம்ம கண்டுபிடிக்க போறது அடுத்த லெவல் ஸ்ரீ. ஓகே. லேபர் கண்டுபிடிக்க போறோம். இங்க 2 கொஸ்டின் இருக்கு ஸ்ரீ. ஒண்ணு யூ ஷுட் கால்குலேட் புரொடக்ஷன் பட்ஜெட் அண்ட் தென் யூ ஷுட் கால்குலேட் டைரக்ட் லேபர் அந்த ரெக்வயர்மென்ட் இந்த பட்ஜெட். ஒரு சோ ஆ கரெக்ட் ஸ்ரீ. கரெக்ட். சூப்பர் ஸ்ரீ. சோ இவங்க வந்து 7000னா சோ 7000 into 6 so 42,000 hours ஆகுது ஸ்ரீ. For as well as machining is concerned. அதே மாதிரி அசெம்பிளிக்கு ஒரு யூனிட்டுக்கு 10 ஹவர் ஆகுது ஸ்ரீ. அப்ப 7000 யூனிட்டுக்குன்னா 70,000 ஹவர். அவங்க ஆல்ரெடி என்ன குடுத்துருக்காங்கன்னா, ஒரு யூ ஒரு ஹவருக்கு ரூ. 10. ஓகேவா? இங்க பாருங்க ஸ்ரீ. ஒரு ஹவருக்கு ஹவர் இப்படி போட்டுக்கோங்க ஸ்ரீ. இது ஈஸியா இருக்குமான்னு பாருங்க. ஹவர் ருபீஸ் இப்படி போட்டுக்கோங்க எப்பவுமே. ஒரு ஹவருக்கு எவ்வளோ? ரூ. 7 ஸ்ரீ. எவ்வளவு சொன்னாங்க? ரூ. 10. ஒரு ஹவருக்கு ரூ. 10 ஸ்ரீ. அப்ப 42,000 ஹவருக்கு எவ்வளவு? செயின் மாரி வரும் ஸ்ரீ அப்படியே. நீங்க இந்த ஒரு ஹவருக்கு இந்த மாரி பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன். செயின் மாரி அப்படியே அழகா வரும். என்ன சொல்றது? பலாப்பழத்த எடுத்து வாயில வச்சு அப்படியே அழகா போய் தொண்டையில விழுங்குவோம்ல, அந்த மாதிரி. ஒரு ஸ்டெப்புக்கு அடுத்த ஸ்டெப் அப்படியே வந்துட்டே இருக்கும். 42 ஆ, ஆ. எக்ஸாக்ட்லி. அவ்வளவுதான். சோ, அப்ப இவ்ளோ ஹவர்ஸ்க்கு எவ்ளோ? சோ, இந்த ஸ்டெப்புக்கும் அந்த முன்னாடி ஸ்டெப்புக்கும் கனெக்டிவிட்டி ஸ்ரீ. இந்த ஸ்டெப்புக்கும் இந்த ஸ்டெப் வந்து கனெக்டிவிட்டி. அவ்வளவுதான் ஸ்ரீ. அந்த கனெக்டிவிட்டி மட்டும் எடுத்துன்னு வந்துட்டோம்னு வச்சுக்கோங்க ஸ்ரீ. பட்ஜெட்ல அப்படியே அழகா ரசகுல்லா வாயில முழுங்குன மாரி தான். சூப்பரா இருக்கும் ஸ்ரீ. பட்ஜெட் கொஸ்டின் நீங்க கண்டிப்பா ஈஸியா அட்டெண்ட் பண்ற மாரி தான் இருக்கும். 95% ஸ்ரீ. ஓகேவா? நெறைய பேர் இந்த 60 அபோவ்லாம் வாங்குறாங்கல்ல, அவங்க வாங்குறதுக்கு ரீசனே பட்ஜெட்
அப்புறம் லேபர் காஸ்டிங், ஸ்டாண்டர்ட் காஸ்டிங், அதெல்லாம் அப்படியே புக்ஸமே வரும் ஸ்ரீ. இல்லன்னா புக்ல இருக்கிற நம்பர் அப்படியே இது பண்ணி ஷேடோ பண்ணி தான் வரும். நான் வந்து இன்டர்ல ஸ்டேஜ் 1ல ரொம்ப இந்த ஏரியாஸ்ல டஃப்பா சம் கேட்டு பார்த்ததில்ல. ரொம்ப ஓவராலா ஒரு உத்தேசமா சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன், ஆன் அன் ஆவரேஜ். அதனால இந்த கனெக்டிவிட்டி மட்டும் எடுத்துட்டு வந்துருங்க ஸ்ரீ எப்படியாவது. இதுக்கு இவ்ளோனா, இதுக்கு இவ்ளோ அந்த மாதிரி. ஓகேவா? சோ இங்க 2 ஸ்டெப் பண்றோம் ஸ்ரீ. ஒண்ணு வந்து we are trying to find the production budget which is forecasted sales plus closing stock minus opening stock. Step number 2 வந்து we are arriving at the production budget. Step number 3 என்ன பண்றோம்னா we are trying to understand the direct labor hours requirement. First அதுக்கப்புறம் ஃபைனல் ஸ்டெப்ல தான் அதோட காஸ்டா நம்ம கன்வெர்ட் பண்றோம். ஸ்டெப் அவ்வளவுதான். ஓகே ஸ்ரீ, நான் வந்து பட்ஜெட்டிங் இதோட ஸ்டாப் பண்றேன். ஏன்னா இந்த சம்ஸ் நீங்க போட்டு பாருங்க. அடுத்த ஸ்டெச்ல இருந்து ஸ்ரீ ஸ்ரீ எதெல்லாம் நீங்க ஈஸியா போட முடியும்ன்றத ப்ராபப்ளி நான் பின்னாடி இந்த சம்ஸ் அப்படியே ரிப்பீட் ஆகுறது. இந்த சென்ஸ் என்ன இந்த மாதிரி சம்ஸ் வருது. நம்ம இப்ப அடுத்த லெவல் ஆஃப் பட்ஜெட் எப்படின்னா கொஞ்சம் ஒரு டைப் 2 ப்ராப்ளம், டைப் 3 ப்ராப்ளம் போறோம். அதுல என்னெல்லாம் டாபிக்ஸ் கவர் ஆகுறதுன்னு சொல்றேன் ஸ்ரீ. செல்லிங் ஓவர் ஹெட், கேஷ் பட்ஜெட் இட் வில் டேக் 45 மினிட்ஸ் ஸ்ரீ. ஃபர்ஸ்ட் டைம் கேஷ் பட்ஜெட் எனக்கு என்னமோ நீங்க ஆல்ரெடி பண்ணிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க ஈஸியா கிராக் அவுட் பண்ணிடலாம். எவ்வளவுக்கு எவ்வளோ சம்ல டீடைல்ஸ் நிறைய கொடுக்குறாங்களோ அவ்வளவுக்கு எவ்வளோ உங்களுக்கு அந்த சம் ஈஸின்னு அர்த்தம். ப்ரொஃபஷனல் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் எவ்வளவுக்கு எவ்வளோ சம் குட்டியா இருக்கும் அவ்வளவுக்கு எவ்வளவுக்கு நீங்க ரொம்ப யோசிக்கணும்னு அர்த்தம். ஓகேவா? அந்த மாதிரி ஒரு சம் தான் கேஷ் பட்ஜெட். ஆக்சுவலா சம் பெருசா இருக்கும். ஆனா உங்களுக்கு எல்லாமே அப்படியே தட்டுல கொடுத்து கையில கொடுத்து டயர்டா இருக்கும் போது தட்டுல கையில கொடுத்து சாப்பிட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் கேஷ் பட்ஜெட். ஓகேவா? சோ நீங்க அடுத்த 3 மெயின் டாபிக் நம்ம என்ன பார்க்க போறோம்னா செல்லிங் ஓவர் ஹெட் பட்ஜெட், கேஷ் பட்ஜெட், ஃபிளெக்சிபிள் பட்ஜெட். இதுதான் ஸ்ரீ. இந்த 3 டாபிக் முடிச்சிட்டோம்னா பட்ஜெட்ரி ஓவர். நாளைக்கு அத உட்கார்ந்து முடிச்சிட்டு ஸ்டாண்டர்ட் காஸ்டிங் ஆரம்பிச்சிடுறேன் ஸ்ரீ உங்களுக்கு. பத்மா வந்து நாளைக்கு வருது டவுட்னு சொல்லிட்டாங்க. அதனால நான் காஸ்டிங் முடிச்சிட்டு ஃபினான்ஷியல் அக்கவுண்ட்ஸ்லயும் பிஆர்எஸ் முடிச்சு கொடுத்துறேன் உங்களுக்கு. ஓகேவா? ஸ்ரீ நான் வந்து போன அந்த ரெக்டிஃபிகேஷன் ஆஃப் எரர்ஸ் உங்களுக்கு புரிஞ்சுதா ஸ்ரீ? அதெல்லாம் தான். நான் திருப்பி ஒரு வாட்டி ரீகேப் பண்றேன் நாளைக்கு. பண்ணிட்டு பிஆர்எஸ் ஆரம்பிக்கிறேன். பிஆர்எஸ்க்கு 2 கிளாஸ் வேணும் ஸ்ரீ கண்டிப்பா. நம்ம கான்செப்ட்ஸ்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்ல. அதனால 2 கிளாஸ் வேணும். சோ கன்ஃபார்மா பிஆர்எஸ் இல்லாம சிஏ பேப்பரும் செட் பண்ண மாட்டாங்க. சிஎம்ஏ பேப்பரும் செட் பண்ண மாட்டாங்க. ஒருவேளை அந்த பேப்பர்ல அதுல இது இல்லன்னா பினான்சியல் அக்கவுண்டிங் பேப்பர் ஈஸின்னு அர்த்தம். அந்த மாதிரி சார் அப்படிதான் சொல்லுவாங்க பசங்கலாம். மேம் ஈஸி மேம் எப்படி சொல்றான்னு சொல்லுங்க அப்படின்னா பிஆர்எஸ் பே வரல மேம் அப்படின்வாங்க. இப்படிதான் சொல்லுவாங்க. சோ சில டாபிக்ஸ்லாம் வந்து அந்த மாதிரி இருக்கும் ஸ்ரீ. அந்த மாதிரி நானுமே ஃபீல் பண்றேன் சில டாபிக்ஸ்லாம். பார்ட்னர்ஷிப் வந்து இந்த ரிட்டையர்மெண்ட் கம் அட்மிஷன் கம் பீஸ் மீல் டிஸ்ட்ரிபியூஷன் ஒரு டாபிக் வரும். அதெல்லாம் வந்ததுன்னா ரொம்ப அப்படியே இழுத்துன்னு போற மாதிரி இருக்கும். ஆனா ஒரு விஷயம் ஸ்ரீ, பார்ட்னர்ஷிப் நீங்க படிக்கவே இல்லனாலும் ஃபினான்ஷியல் அக்கவுண்டிங் நீங்க இது பண்ணலாம். அந்த மாதிரி நம்மளோட ஃபினான்ஷியல் அக்கவுண்டிங் பேப்பர் அந்த மாதிரி சொல்றோம். நெறைய பேர் மாங்கு மாங்குன்னு பார்ட்னர்ஷிப்ப மட்டும் நெறைய கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க. ஆ பார்ட்னர்ஷிப் அதாவது அதாவது 20% எப்படின்னா ஸ்ரீ எம்சிக்யூல ஒரு சம் கேட்பான். தியரி கார்னர் அண்ட் முரே ரூல் எழுதுன்னு கேட்பான். ஓகேவா? கேட்பாங்க. தியரிலயும் வரும். அத தவிர சம்மும் வரும். சம்மு வந்து நம்ம ஓரளவுக்கு ரெடி பண்ணிக்கலாமே தவிர, பயங்கரமா எக்கச்சக்கமா வந்து வேற புக்ல இருந்து சம்ஸ் போட்டு அப்படிலாம் அவ்வளோலாம் வேணாம் ஸ்ரீ. புக்ல இருக்கிற சம் மட்டும் பாருங்க போதும். ஏன்னா நீங்க எல்லா டாபிக்கையும் கவர் பண்ணும்போது, அதாவது அதான் ஸ்ரீ 35 மார்க் வரைக்கும் புக்ல இருந்து இருக்கிற சம்ஸே வருது ரிப்பீட்டடா.
புக்ல இருக்கிற சம்ஸே எடுக்குறாங்க. வேற வேற டாபிக்கா இருந்த இன்சூரன்ஸ் போன வாட்டிலாம் லீஸ் அப்படியே புக்ல இருக்கிற சம். சரி இது வந்து ஆப்பரேட்டிங் லீஸா, ஃபினான்ஸ்ல அப்படியே 7 மார்க். அப்படியே ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர், கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படியே புக்ல இருக்கிற அதே லாஜிக் அப்படியே எடுத்துட்டு வந்திருக்காங்க. இப்படியே எல்லார் பசங்களுமே 35 மார்க் வாங்கிட்டாங்க அதுலயே. அப்புறம் ஒரு 55, 20 மார்க் எம்சிக்யூஸ்ல வாங்கிட்டாங்க. முடிஞ்சு போச்சு. சோ நீங்க அப்படி பாருங்க ஸ்ரீ. சோ 3 டாபிக் தான் ஸ்ரீ இனிமே நம்ம பட்ஜெட்ல முடிக்க வேண்டியது. அத முடிச்சிட்டோம்னா செல்லிங் பட்ஜெட், கேஷ், ஃப்ளெக்சிபிள் அவ்வளவுதான் ஸ்ரீ. பின்னாடி வந்து இது ரிப்பீட் ஆகுறது ஸ்ரீ. ஒரே நிமிஷம் அது மட்டும் காமி. இதே மாரி சம்ஸ். புரொடக்ஷன் ஜீரோ பேஸ்ட் பட்ஜெட்டிங். எதெல்லாம் காமிச்சிடுறேன் ஸ்ரீ. இப்ப பாருங்களேன். இல்லஸ்ட்ரேஷன் 38 எடுத்துக்கோங்க. இந்த ஆட் பண்ணிருக்கான் ஸ்ரீ இல்லஸ்ட்ரேஷன்ஸ். 38 illustration. Page number 546 ஸ்ரீ. ஸ்ரீ இந்த வாட்டி டாக்ஸ் பேப்பர் ஈஸியா இருக்கும்னு சொல்றாங்க. ஓகேவா? இது நீங்க போட்டுக்கோங்க. அப்புறம் வந்து 39 நீங்க போட்டுறலாம் ஸ்ரீ. ஓப்பனிங், க்ளோசிங் அந்த மாரி சம்ம. ப்ரொடக்ஷன் பட்ஜெட், மெட்டீரியல் ரெக்வசிஷன் பட்ஜெட். அப்புறம் வந்து இல்லஸ்ட்ரேஷன் 40 வந்து ட்ரை பண்ணுங்க ஸ்ரீ. இல்லன்னா நான் சொல்லிக் குடுக்குறேன். ம். ஐ வில் எக்ஸ்பிளைன் யூ. இல்ல இல்லஸ்ட்ரேஷன் 40 விட்டுருங்களேன். நானே சொல்லிக் குடுக்குறேன். ஆ 41 வந்து கேஷ் பட்ஜெட் நான் இப்ப சொல்லிக் குடுக்க போறேன்ல ஸ்ரீ. வேணாம் 41 விட்டுருங்க. 41லாம் விட்டுருங்க. 42 வேண்டாம். 43லாம் அவ்வளவுதான் ஸ்ரீ. மத்ததெல்லாம் நான் சொல்லிக் குடுத்துருவேன் ஸ்ரீ உங்களுக்கு. ஸ்ரீ ஒரே நிமிஷம். ஸ்ரீ இல்லஸ்ட்ரேஷன் 45 போட்டுறலாம் ஸ்ரீ. புரொடக்ஷன் காஸ்ட் பட்ஜெட். நீங்க சும்மா இது ஒரு மேலோட்டமா பார்த்தா கூட ஓகே தான் ஸ்ரீ. ஃபர்ஸ்ட் இல்லஸ்ட்ரேஷன்ஸ் நீங்க இது பண்றீங்கல்ல, அத நல்லா தரோவா பண்ணிட்டு இந்த ஃபர்தர் இல்லஸ்ட்ரேஷன்ஸ கால்குலேட்டர் பக்கத்துல வச்சுக்கோங்க. 46ம் ஈஸி ஸ்ரீ. 46ம் ஈஸி. அதே மாதிரி ஆ 47ம் ஈஸி ஸ்ரீ. மிஷன் ஹவர்ஸ் யுட்டிலைசேஷன் பட்ஜெட். 48 ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் ஸ்ரீ. புரொடக்ஷன் பட்ஜெட் அதே மாதிரி. அப்புறம் வந்து 49ம் ஈஸி ஸ்ரீ. நம்ம ஒரு சம் போட்டோமே ஸ்ரீ. 12,000னா சேல்ஸ் வந்து 6,000. ஓப்பனிங் க்ளோசிங் ஸ்டாக் 6,000. தி ஃபினிஷ் யூனிட்ஸ் ஈக்வல். அது 49ம் நீங்க போட்டுறலாம். ஆ 50யும் நீங்க போட்டுறலாம் ஸ்ரீ. ஈஸி. அதேதான் ஸ்ரீ. கன்சம்ப்ஷன் பிளஸ் க்ளோசிங் ஸ்டாக் மைனஸ் ஓப்பனிங் ஸ்டாக். ஓகேவா? 51ம் போட்டுறலாம் ஸ்ரீ. ரா மெட்டீரியல் பர்ச்சேஸ் பட்ஜெட். நம்ம போட்டோம்ல ஒரு சம்ம. 50 ஓகே. 51 படிச்சு பாருங்க. அதுவும் ஈஸியா இருக்கும். குட். சூப்பர். அப்புறம் வந்து 52 பாருங்க ஸ்ரீ. அதுவும் ஈஸி தான் ஸ்ரீ. புரொடக்ஷன் பட்ஜெட் கேட்டிருக்கான். லிட்டில் கொஞ்சம் யோசிக்கணும். பட் போட்டுறலாம். போடுங்க. 52 போட்டுறலாம். அப்புறம் வந்து 54லாம் நான் சொல்லி தரேன் ஸ்ரீ. செல்லிங் பட்ஜெட்ல வரும். கேஷ் பட்ஜெட்லாம் நான் சொல்லி தரேன். 56 உங்களுக்கு ஃப்ளெக்சிபிள் பட்ஜெட் போடும்போதே கவர் ஆயிடும். 58 58 அதாவது 58 வந்து காஸ்ட் ஷீட் ஸ்ரீ இது. இல்லஸ்ட்ரேஷன் 58 காஸ்ட் ஷீட். ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே. நம்ம காஸ்ட் ஷீட் போட மாட்டோம் ஸ்ரீ. ரா மெட்டீரியல், வேஜஸ், வேரியபிள் அந்த இது. 59 வந்து ஐ வில் டூ இட். அதுவும் காஸ்ட் ஷீட் தான். காஸ்ட் பட்ஜெட். அதாவது நம்ம வேஜஸ் என்ன இப்ப இன்கிரீஸ் எஃபெக்ட் குடுக்குறாங்கல்ல ஸ்ரீ. நம்ம ஒரு காஸ்ட் ஷீட்ல ஒரு சம் பண்ணோம் தெரியுமா? அடுத்த வருஷம் 13% ரா மெட்டீரியல் இன்கிரீஸ் ஆகுது. லேபர் வந்து 20% இன்கிரீஸ் ஆகுது. அந்த மாரி சம் அது. இது இது நான் போடுறேன். இது விட்டுருங்க. 59, 58 விட்டுருங்க. ஸ்ரீ இது பாருங்க ஸ்ரீ. ஆ 61 61 ட்ரை பண்ணுங்க. அதேதான் சேல்ஸ், க்ளோசிங் ஸ்டாக், ஓப்பனிங் ஸ்டாக், புரொடக்ஷன். அப்புறம் மிஷின் ஹவர்ஸ் யூட்டிலைசேஷன். அவ்வளவுதான் ஸ்ரீ. நான் வந்து
ஒரு 6 சம் போட்டேன்னா, இல்ல 7 சம் போட்டேன்னா பட்ஜெட்டிங் முடிஞ்சிரும். அத நாளைக்கு உட்கார்ந்து முடிச்சிடலாம் ஸ்ரீ. நீங்க வந்து பொறுமையா போட்டுட்டு டவுட்ன்னா சொல்லுங்க. நான் கிளாரிஃபை பண்றேன். ஓகேவா? அதாவது இந்த ஃபர்தர் இல்லஸ்ட்ரேஷன்ஸ் இஸ் a replica of your பேஸ் இல்லஸ்ட்ரேஷன்ஸ். ஓகேவா? சோ ஃபர்தர் இல்லஸ்ட்ரேஷன்ஸ் என்னடா இவ்ளோ இருக்கேன்னு வச்சுக்காதீங்க. பேஸ் இல்லஸ்ட்ரேஷன்ஸோட ஃபார்மேட்டயே வேற வேற நம்பரா குடுத்து உங்கள ஒரு பிராக்டிஸ் பண்ண வைக்கிறாங்க. அவ்வளவுதான். சோ அத நீங்க இங்க ஒரு கால்குலேட்டரோ, ஒரு ரஃப் நோட் மாரி வச்சு, ஒரு பென்சில வச்சிருந்தீங்கன்னா, டக் 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 டக்ன்னு போட்டு முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். ஆனா, அந்த பேஸ் இல்லஸ்ட்ரேஷன்ஸ் மட்டும் பொறுமையா ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3 போட்டு, ஒரு அழகா ஒரு ஃபார்மேட் மாரி போட்டு, ஆ நல்லா கலர்லாம் போட்டு, சும்மா சொல்றேன். அந்த மாரி போட்டு பிரிப்பேர் பண்ணீங்கன்னா, ரிவிஷன் பண்ணும்போது ஈஸியா இருக்கும். ஒவ்வொரு இடத்துலயும் டேக் அவே மாரி போட்டுக்கோங்க ஸ்ரீ. அதாவது இந்த மாரி ஸ்ரீ மேல இப்ப இதுக்கு வந்து இந்த டேக் அவே ஓகேவா? இதுக்கு வந்து இந்த டேக் அவே இந்த சம்ல இந்த குளோசிங் ஸ்டாக் நல்லா பார்க்கணும். அந்த பாயிண்ட் மட்டும் டேக் அவேயா போட்டுக்கோங்க. பேஸ் இல்லஸ்ட்ரேஷன்ஸ்க்கு. ஃபர்தர் இல்லஸ்ட்ரேஷன்ஸ்க்குலாம் நீங்க டேக் அவே போடணுன்ற நீடே இருக்காது. ஏன்னா அது ரெப்ளிகா ஆஃப் பேஸ் இல்லஸ்ட்ரேஷன்ஸ் அவ்வளவுதான். ஓகேவா ஸ்ரீ? சூப்பர். ஓகே ஸ்ரீ. சோ இதோட நான் இது முடிக்கிறேன். ஸ்ரீ எப்படி ஸ்ரீ? இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் உட்கார்ந்துக்கலாமா? உங்களுக்கு ஓகேவா இருக்குமா? இல்ல நாளைக்கு பார்க்கலாமா? ஓகே இல்ல 1/2 மணி நேரம் உட்கார்ந்துக்கலாமா? சரி. பினான்சியல் அக்கவுண்ட்ஸ் எடுக்கிறேன் ஸ்ரீ. அன்னைக்கு வந்து இந்த ரெக்டிஃபிகேஷன் கன்டின்யூ பண்றேன்.